Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 9 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, லெட் us do. ஸோ அதில் ஏசம் பார்க்கலாம். ஹவு மச் மணி வில் பி நீடட் டு பை. ஓகேவா, டிக்கெட்ஸ் தான் நீங்கள் இங்கே பை பண்ண போகிறீங்க, வாங்க போகிறீங்க. பைனா என்னது, வாங்குறது. ஸோ எத்தனை டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றதான் கொஸ்டின் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ ஹவு மச் மணி, இப்போ ஒரு இது வாங்கணும், இங்கே வந்து டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிக்கெட்ஸுக்கு வந்து எவ்வளோ மணி வந்து தேவை அப்படின்றது, எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே ரைடு இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குது, இங்கே மணி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரைடு இருக்குது, ட்ரெயின் ரைடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பபிள்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன நம்பர்னா, இது ₹20 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ரெயினில் நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ், ஒரு டிக்கெட்டோட மணி எவ்வளவு, ₹20. இப்போ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பிரதர் இருக்கலாம், இல்லைனா சிஸ்டர் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அந்த ரைடுக்கு போகணுன்னா 2 டிக்கெட்ஸ் நீங்கள் பை பண்ணணும். கரெக்டாக, உங்களுக்கு ஒரு டிக்கெட் பை பண்ணணும், அப்புறம் உங்கள் சிப்ளிங்க்கு ஒரு டிக்கெட் பை பண்ணணும். அப்போ 2 டிக்கெட்ஸ் பை பண்ணுவீங்க. இப்போது ஒரு டிக்கெட்க்கு வந்து நம்ம 20 ஸ்பெண்ட் பண்ணணும். 2 டிக்கெட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ 220s வரும். அப்போ 20 + 20 எவ்வளவு, 40. அப்போ நம்ம வந்து இங்கே ₹40 அப்படின்னு எழுதினோம். நமக்கு இங்கே ஆல்ரெடி ருபீஸ் அப்படின்ற யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம ஜஸ்ட்டு 40 எழுதுனா போதும். ஸோ இந்த 2 சம்ஸ் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன ரைடு இருக்குது, மெரிகோ ரவுண்டோட ஒரு டிக்கெட்டோட அமௌண்ட் எவ்வளவு, 10 rupees. இங்கே வந்து நமக்கு மணி கேட்கல, மணி கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு மெரிகோ ரவுண்டோட டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ₹10 அப்படின்னு இருக்கிறப்போ நான் வந்து 30 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பேன், 3 டிக்கெட்ஸ். ஏன்னா 10 + 10 + 10. அப்போ 3 மெம்பர்ஸ் உடைய மணியை வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ 3 டிக்கெட்ஸோட மணியை கொடுக்குறப்போ அப்போ எனக்கு 30 rupees ஆகும். கரெக்டா, அப்போ இங்கே நமக்கு வந்து என்ன வரும், 3 போட்டுக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 3. ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், மணி, இது ரெண்டு தான் மாறி மாறி கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஜெயந்தி வீல் வந்து ஒரு தங்களுக்கு வந்து 15 ₹15. அப்புறம் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், அப்புறம் இங்கே வந்து மணி. ஸோ வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து மணி தான் நான் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 15, ஸோ 2 15s ஆட் பண்ணும். ஸோ 15 + 15. ஏன்னா இங்கே நமக்கு 2 டிக்கெட்ஸ் கூடிய மணி கேட்டிருக்காங்க. கரெக்டா, அதனால ஸோ 5 + 5 10. ஸோ இதுக்கு வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணும். ஸோ இங்கே 0 போட்டுட்டு இங்கே 1 + 1 + 1, ஸோ 3. ஸோ 30 இஸ் த ஆன்சர். ஸோ இங்கே வந்து நம்ம 13 ஃபில் பண்ணிடலாம். ₹30. ஓகேவா, ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ₹15. அப்போ 2 டிக்கெட்ஸோட காஸ்ட் கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணணும், 15 2 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பிசம் பார்க்கலாமா. பிசம் பாருங்க, விசா டிஃப்ரெண்ட் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ். நம்ம வந்து மணியில், இந்தியன் மணியில் வந்து நோட்ஸ்னு எதை சொல்லுவோம்னா, இந்த மாதிரி நோட் மாதிரி இருக்கும் பாருங்க, பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காயின்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்ம இந்த ₹1 காயின், ₹2 காயின், ₹5 காயின், காயின்ஸில் இருக்கும் பாருங்க, மெட்டலில் இருக்கும்ல, அது நம்ம காயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் நோட்ஸ் பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் காயின்ஸ் பார்த்துருப்போம். யூஸ்டு பை ரூபால். We saw different notes and coins used by Rupal and her friends. ஸோ ரூபால் யூஸ் பண்ண காயின்ஸ் நோட்ஸ்லாம் பார்த்தோம்.
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண காயின்ஸ் நோட்ஸ்லாம் பார்த்தோம். லெட் அஸ் லுக் அட் த அதர் காமன்லி யூஸ்டு இந்தியன் கரன்சி. வேறு எதெல்லாம் கரன்சி நம்ம வந்து பார்த்துருப்போம்? 100 rupees பார்த்துருப்பீங்க, 200 rupees பார்த்துருப்பீங்க, 500 rupees பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பெசிமன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரியல் மணி கிடையாது. இங்கே உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக் மணி பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து ஸ்பெசிமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து ஓகே இந்த மாதிரி இருக்கும், 100 rupees இந்த மாதிரி இருக்கும், 200 rupees இந்த மாதிரி இருக்கும், 500 rupees இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் மணி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சீசம் பாருங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ₹500 இஸ் ரிட்டன் ஆன் அ 500 rupees நோட். ஸோ 500 rupees நோட் இருக்கும்ல, அதில் ₹500 இந்த மாதிரி நம்பரில் போட்டிருப்பாங்கல்ல, ₹500 அந்த மாதிரி எத்தனை தடவை போட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க. ஃப்ரண்ட் பேஜ்லேயும் கவுண்ட் பண்ண போகிறீங்க, பேக் சைட்லேயும் கவுண்ட் பண்ண போகிறீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றது. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரியல் 500 rupees நோட்டில் அவங்க கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க இப்போ. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பால்குள்ளே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 500 இருக்குது பாருங்கள், ₹500 இருக்குது. அது நம்ம டேரெக்டாக பார்க்குறப்போ அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியாது. நான் அதனால் உங்களுக்காண்டி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ ஃப்ரண்ட் பேஜில் மட்டுமே நமக்கு 5 டைம்ஸ் வந்து ₹500 இருக்குது. 500 இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பேக் சைட் பார்க்கலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து 5 இருந்துச்சு. ஸோ 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக எத்தனை டைம்ஸ் இருந்துச்சு? 10 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 10 டைம்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 500 rupees ரிட்டன் இன் வேர்ட்ஸ் டேஷ் டைம்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு 500 rupees இந்த மாதிரி வேர்ட்ஸில் எழுதியிருப்பாங்கல்ல, FIVE 5, HUNDRED 100, RUPEES rupees, 500 rupees அப்படின்னு வேர்ட்ஸில் எழுதியிருப்பாங்கல்ல, அது எத்தனை டைம் வந்து எழுதியிருக்காங்கன்னு நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லாங்குவேஜஸ், ஹிந்தி, பஞ்சாபி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து இங்கிலீஷில் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் 500 rupees எத்தனை டைம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்னொரு ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 500 இஸ் ரிட்டன் இன் நம்பர் டேஷ் டைம்ஸ். ஸோ இந்த நம்பரில் எழுதியிருக்கிறது நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணியாச்சு. அவங்க எத்தனை டைம்ஸ் சொன்னாங்க? 10 டைம்ஸ். அது நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ஆல்ரெடி பண்ணதுனால. இதை மட்டும் போயிட்டு கவுண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் குயிக்கா. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட 500 rupees நோட்டை வாங்கிட்டு அவங்களோட பெர்மிஷனோட வாங்கிட்டு நீங்கள் வந்து அவங்க முன்னாடியே வந்து கவுண்ட் பண்ணி காமிங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து நான் வேர்ட்ஸில் கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே குட்டியாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 500 rupees அப்படின்னு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பேக் சைடு காமிங்க. பேக் சைடு வந்து 500 rupees அப்படின்னு இங்கே இருக்கு. ஸோ டோட்டலாக how many times? 2 times. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து 2 times. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து 2 times. ஸோ 2 போட்டுடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் 1 டைம் இருந்தது, பேக் சைடில் 1 டைம் இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. The picture of which monument is printed on the note of 100 rupees. Have you seen this monument? இந்த monument பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? இதோட நேம் என்னது? ரெட் ஃபோர்ட் மானுமெண்ட். இது வந்து டெல்லியில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த 500 rupees நோட்டில் பேக் சைடில் வந்து இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதுதான் ரெட் ஃபோர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Tejal's grandmother showed her some old coins that she had not seen before. ஸோ Tejal's ஓட grandmother வந்து some old coins வந்து காமிக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து இப்போ யூஸில் வந்து இருக்காது கரெக்டாக. ஸோ இந்த 25 பைஸ் 50 பைஸ் இருக்கும். 10 பைஸ் 20 பைஸ் 25 பைஸ்லாம் வந்து ஓல்டு காயின்ஸ் தான், உங்களால் இப்போ வந்து பார்க்க முடியாது. இதே மாதிரி உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள். ஸோ டேஜலோட கிராண்ட் மதரும் இந்த மாதிரி சம் ஓல்டு காயின்ஸ் வந்து காமிக்கிறாங்க, அவங்க பார்க்காத காயின்ஸ் வந்து காமிக்கிறாங்க. let us have a look at these coins also. இப்போ நம்மளும் அதை போய் பார்க்கலாம். ஸோ 25 பைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 50 பைஸ், 10 பைஸ், 20 பைஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து her grandmother used to pay 2 coins of 50 பைஸ் for 1 rupee. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இது லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. 1 rupees equal to 100 pice. 100 pice. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 rupee வந்து மேக் பண்ணணும்னா அதில் எவ்வளோ பைஸ் இருக்கும்? 100 பைஸ் சேர்ந்தது தான் 1 rupee. இப்போது டேஜலோட கிராண்ட் மதர் வந்து 1 rupee பே பண்ணணும். அவங்கக்கிட்ட 1 rupee காயின் இல்லை அவங்கக்கிட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? 250 பைஸ் காயின் சேர்த்தோன்னா நமக்கு 1 rupee ஆகுமா? ஏன் அப்படின்னா 50 + 50 என்னது? 100. 50யும் 50யும் ஆட் பண்ணி பாருங்க. 5 + 5 10, 0 + 0 0. ஸோ 100 பைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 rupee அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட 1 rupee காயின் இல்லை, டேரெக்டாக ஒரு 1 rupee காயின் இல்லை, அதுக்கு பதிலாக 50 பைஸ் காயின்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 250 பைஸ் காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 100 பைஸ் ஆயிரும். 50 + 50 100 பைஸ் ஆயிரும். 100 பைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 rupee நமக்கு தெரியும் கரெக்டாக. அப்போ நீங்கள் 1 rupee தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. இப்போ உங்ககிட்ட 50 பைஸ் இருந்துச்சுன்னா கூட, இப்போ ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, 50 பைஸ் காயின் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? 250 பைஸ் காயின்ஸை கொடுத்துடலாம். ஸோ 250 பைஸ் காயின்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? 1 rupee காயினுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ 50 பைஸ் + 50 பைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹1. இப்போ அது ரிலேட்டடாக சம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many 25 pice will make ₹1? Draw the coins in the box below அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை 25 பைஸ் காயின்ஸ் சேர்ந்துச்சுன்னா 1 rupee மேக் பண்ணும்? இப்போ அதுக்கு நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, 25 + 25 என்ன வரும்? ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து 5 + 5 10. ஸோ இங்கேருந்து நம்ம 0 போட்டுக்கணும். அப்புறம் இங்கே வந்து கேரி ஓவர் போட்டுக்கணும். ஸோ 1 + 2. ஸோ 1 2 3 4 5. ஸோ 50. ஸோ 25 + 25 50. அகைன் ஒரு 25 + 25 பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 50 தான் வரும் கரெக்டா. ஸோ 50 + 50 நமக்கு என்னது? 50 + 50 என்ன வரும்? 100 வரும். அப்போது 4 25 பைஸ் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 பைஸ் வந்துருமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது 25 + 25 + 25 + 25 இஸ் ஈக்குவல் டு 100. அப்போது 4 25 பைஸ் காயின்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? 100 பைஸ்க்கு ஈக்குவல் ஆயிரும். 100 பைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 rupee. அப்போது இங்கே என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 4 25 பைஸ் காயின்ஸ் வந்து நீங்கள் இங்கே ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ 25 பைஸ் வந்து நமக்கு இங்கே நம்ம பார்த்தோம் சர்க்கிளாக தான் இருக்கும். 25 + 25 + 25 + 25. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு ₹1 or 100 பைஸ். ஸோ 25 + 25 என்ன வந்துருச்சு? 50 வந்துருச்சு. 25 + 25 என்ன வந்துச்சு? 50. ஸோ 50 + 50 என்ன வந்துடும்? 100 வந்துடும். இப்போ 100 பைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹1. ஓகேவா? எத்தனை 25 பைஸ் காயின்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு 1 rupee மேக் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் காயின்ஸ் ட்ரா பண்ணணும். how many 20 பைஸ் will make ₹1 கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம்மில் வந்து எத்தனை 25 பைஸ் சேர்ந்துச்சுன்னா 1 rupee மேக் பண்ணணும்னு கேட்டாங்கல்ல, இது வந்து எத்தனை 20 பைஸ் சேர்ந்துச்சுன்னா 1 rupee மேக் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 20 20யாக ஆட் பண்ணிகிட்டே வரணும்.
ஆட் பண்ணிகிட்டே வரப்போ எத்தனை 20s ஆட் பண்ணுறப்ப நமக்கு 100 வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 20 + 20 போட்டு பாருங்கள். என்ன வருது? 40 வருது. கரெக்டா? அகைன் அதில் இன்னொரு 20 ஆட் பண்ணி பாருங்க. என்ன வரும்? 60 வரும். ஸோ இது வந்து தேர்டு 20. இது ஆல்ரெடி 2 20s ஆட் பண்ணியிருக்கோம். இது தேர்டு 20. அகைன் ஒரு 20 ஆட் பண்ணுறோம். என்ன வரும்? 60 + 20 80 வரும். அகைன் ஒரு 20 ஆட் பண்ணுறோம். 80 + 20 என்ன வரும்? 100 வரும். அப்போது இங்கே எத்தனை 25 காயின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ 5 25 காயின்ஸ் சேர்ந்துச்சுன்னா நமக்கு 100 பைஸ் வரும். 100 பைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணி பாருங்கள். 20 + 20 40. 40யோட ஒரு 20 ஆட் பண்ணுறீங்க 60. 60யோட ஒரு 20 ஆட் பண்ணுறீங்க 80. 80யோட ஒரு 20 ஆட் பண்ணுறீங்க 100. ஓகேவா? So 20 pies plus 20 pies plus 20 pies plus 20 pies plus 20 pies is equal to நமக்கு என்ன வரும்? 100 pies வரும். 100 pies is equal to ₹1. Understand ஆகுதா? அப்போ 5 20 pies coins சேர்ந்துச்சுன்னா நமக்கு 100 pies வரும். 100 pies is equal to ₹1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த சம்ஸ்லாம் வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து காயின்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த காயின்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்களாக வந்து ஓனாக சின்ன பேப்பரில் வந்து காயின்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 25 பைஸ் காயின்னா சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி 25 25ன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து 4 25 பைஸ் காயின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும், 5 25 பைஸ் காயின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ 20 பைஸ் காயின் கேட்குறாங்கன்னா 20 + 20 40, அப்புறம் 40 + 20 60, 60 + 20 80, 80 + 20 100. அப்போ எத்தனை தடவை 20 வந்து ஆட் பண்ணிகிட்டே வர்றோம், 100 வர்றதுக்கு எத்தனை தடவை 20 ஆட் பண்ணுறோம், அப்போ அத்தனை காயின்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.